வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ரவையும் பால் இருந்தால் உடனடியே நம்ம செஞ்சு கொடுக்குறதான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் மற்ற பொருட்களும் நம்ம எடுக்கணும். நான் சின்ன கப்பில் 1 கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சையை வறுத்துக்கோங்க. முதல்ல அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே நான் சின்ன கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே வறுத்த ரவை தான், அதனால் ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அதே நேரம் இந்த ரவை கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்த உடனே நம்ம எடுத்த கப் அளவுகள்லையே 4 கப் அளவு பாலை கொதிக்கிற பாலாக ஊற்றணும். ஆற வச்ச பால் சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே பாலை ஊற்றிக்கங்க. நான் ஏற்கனவே கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கேன். 4 கப் அளவு பால் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால். உங்களுக்கு பால் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பால் பவுடர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா க்ரீமியாக பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஒரு கப் அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி சேர்த்த உடனே மெல்ட் ஆகும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், நல்லா ஜீனியெல்லாம் நல்லா உருகிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. நீங்கள் குங்குமம் பூ இருந்தால் கூட நீங்கள் இதில் பாலில் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது நெய் அதிகம் தேவை கிடையாது. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச நட்ஸ்களை சேர்த்துக்கோங்க. மொத்தம் நம்ம 3 ஸ்பூன் அளவு தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். கடைசியாக 1 ஸ்பூன் இறக்கும் பொழுது ஊற்றினா போதும். நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள் இந்த பக்குவம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தளதளப்பு இருந்தால் தான் நம்ம ஆற எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பக்குவத்துலேயும் நீங்கள் இறக்கிடுங்க. அருமையான ரவை பால் கேசரி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.